கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி அருகே புலியூர் கிராமத்தில் உள்ள ஸ்ரீ ஆதித்தவ புரீஸ்வரர் ஸ்ரீ பெரியநாயகி அம்பாள் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு ஸ்ரீ ஆதித்தவ புரீஸ்வரர் கோவிலில் சிவலிங்கத்திற்கு சாதத்தாலும் காய்கறிகள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு அன்னாபிஷேகம் திருக்கல்யாணம் வைபவம் விமர்சையாக நடைபெற்றது. கொட்டும் மழையிலும் திருக்கல்யாணத்தை கண்டு களித்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் வரிசையாக நின்று வடை பாயசத்துடன் விருந்தோம்பல் பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்வுகளை பின்வரும் தொகுப்பில் காட்சிகளாக காணலாம். பன்னெடுங்காலத்திற்கு முன் தோன்றிய இந்த கோயில் பல காலகட்டங்களை கடந்து பல்வேறு படையெடுப்புகளால் அழிக்கப்பட்டு இதனுடைய எச்சங்கள் பண்ருட்டியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயில் என்று சொல்லுகின்ற கோயில், இதனுடைய தளவாடங்கள், இதனுடைய படையெடுப்பினால் அழிக்கப்பட்ட அந்த அனைத்து பொருட்களையும் எடுத்துச் சென்று அந்த பண்ருட்டியிலே வரதராஜ பெருமாள் கோயில் என்ற ஒரு ஆலயத்தை அமைத்திருக்கின்றார்கள். அந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய கல்வெட்டு செய்தியில் இது புலியூர் பாளையக்காரர்களிடத்தில் இருந்து 100 ரூபாய்க்கு ஏலம் எடுத்து 2000 கட்ட வண்டிகளிலே வண்டிக்கு 2 ரூபாய் சட்டம் கொடுத்து அங்கிருந்து எல்லா பொருட்களையும் ஏற்றி வந்து அங்கிருந்த சிவன் கோயில் பண்ருட்டியிலே இப்போது வரதராஜ பெருமாள் கோயில் என்ற கோயிலாக அந்த கோயில் தற்போது விளங்கி வருகின்றது. இந்த கோயிலுடைய பெருமை இங்க இருக்கக்கூடிய பாடலீஸ்வரர் கோயிலுக்கும் சிதம்பரம் நடராஜர் கோயிலுக்கும் இடைப்பட்ட ஒரு பிரசித்தி பெற்ற ஆலயமாக இந்த ஆலயம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக, அது குறிப்பாக எந்த ஆண்டு என்று சொல்ல முடியாத பழமை வாய்ந்த ஒரு கோயிலாக இந்த கோயில் இருந்தது. இந்த கோயிலுடைய பெருமைகளை ஆய்வு செய்கின்ற பொழுது இதில் இருக்கக்கூடிய பாண்டிய மன்னவனுடைய அடையாள சின்னமாக இருக்கக்கூடிய மீன் சின்னம் பொறிக்கப்பட்ட சில தளவாடங்களும் சில கல்வெட்டுகளும் கிடைக்கப்பட்டுள்ளது. அதைத் தொடர்ந்து பல 100 ஆண்டுகளுக்கு முன் இந்த கோயில் முற்று முழுவதுமாக மாலிக் கபூர் என்கின்ற முஸ்லிம் மன்னனுடைய படையெடுப்பு காலத்தில் மிகப்பெரிய பொக்கிஷங்களை கொள்ளையிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த கோயிலை கொள்ளையிட்ட போது அந்த பொக்கிஷங்களை எல்லாம் பூமிக்கடியிலேயே புதைத்து வைத்துவிட்டு மக்கள் படையெடுப்பு தங்கி காட்டு பகுதிகளுக்கு சென்று விட்டார்கள். அப்படி அவர்கள் காட்டு பகுதியில் சென்று பொக்கிஷங்கள் கிடைக்காத காரணத்தினால் இந்த கோயிலை தரைமட்டமாக ஆக்கிவிட்டார்கள். அதை மீண்டும் சட்டமிட முடியாத நிலையில் காலம் கடந்து 100-200 ஆண்டுகளுக்கு பிற்பாடு ஒரு பஞ்ச காலத்திலே எங்கள் ஊரை சேர்ந்த முன்னோர்கள் அந்த கோயில் விளைநிலங்களில் இருந்த பகுதியெல்லாம் அழிக்கப்பட்ட அந்த விளைநில பகுதியில் ஏதோ வேலையாக நிமித்தமாக மண்ணை நோண்டுகின்ற பொழுது ஐம்பொன் சிலைகள், பல சிலைகள், நூற்றுக்கணக்கான சிலைகள் கிடைக்கப்பட்டு அதை எடுத்து வந்து அதை வழிபட்டு அதற்கு பிற்பாடு அந்த கோயிலில் படிப்படியாக இன்று இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அதிக பெரும்பான்மையான மானிய நிலங்களுடைய கோயிலாகவும் பல்வேறு வரலாற்று செய்திகளை உள்ளடக்கிய கோயிலாகவும் பதஞ்சலி முனிவர் சிதம்பரம் நடராஜர் கோயிலை நிர்மாணிப்பதற்கு முன்பாக இந்த பகுதியிலே தபம் இருந்து முனீஸ்வரர் கோயில் என்று சொல்லுகின்ற அந்த முனீஸ்வரர் ஆலயத்தின் கீழ் இருந்துதான் பதஞ்சலி முனிவர் தவம் இருந்ததாக ஒரு ஐதீகமும் வரலாறுகளும் செவி வழியாக சொல்லப்படுகின்றது. இப்படி பல்வேறுபட்ட வரலாற்று தடயங்களுடன் கூடிய பல அகழ்வாய்வுகளை இந்த பகுதியில் செய்கின்ற போது இந்த கோயில் மிகப்பெரிய கட்டமைப்புடன் கூடிய கோயிலாக இருக்கக்கூடிய தளவாடங்கள் இன்றும் அந்த மண்ணில் அந்த பகுதியில் பழைய கோயில் இருந்த அந்த பகுதியிலே நிறைய பழைய மனிதர்கள் பயன்படுத்திய பொருட்கள் தொடர்ச்சியாக கிடைத்துக் கொண்டிருக்கின்றது. அதை போன்று கிட்டத்தட்ட 500 மீட்டர் தொலைவில் அந்த கோயில் எல்லையை சுற்றி லிங்கங்களும் அதனுடைய தளவாட பொருட்களும் அதே மாதிரி எல்லை காத்த கன்னிகள், எல்லை காத்த சாமியாக வழிபடக்கூடிய இறை வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வங்களுடைய அடையாளங்கள் பொறிக்கப்பட்ட அந்த எல்லை கற்கள், அந்த 9 கன்னி 7 கன்னி இப்படிப்பட்ட தளவாடங்கள் அங்கங்கு அந்த முகலாயர்களுடைய படையெடுப்பால் சிதைக்கப்பட்டு பல மீட்டர் தூரங்களுக்கு யானைகளிலும் குதிரைகளிலும் கட்டி இழுத்து சென்று அங்கங்கே அதை உடைத்து சுலமாக்கி விட்டார்கள். அவையெல்லாம் இப்போது பூமியினுடைய ஏதாவது நிமித்தமாக நோண்டுகின்ற பொழுது அங்கெங்கே கிடைத்து அதை அந்தந்த பகுதியிலே எடுத்து வைத்து வழிபடுகின்ற ஒரு வழக்கமும் இருந்து வருகின்றது. இந்த பகுதியிலே இந்த கோயிலுடைய இப்ப கோயில் இல்லை, ஆனா அந்த கோயில் இருக்கிற வழிபாட்டு தளத்தில் பயன்படுத்திய ஐம்பொன் சிலைகள் என்று சொல்லக்கூடிய எந்த காலத்து சிலை என்று காலங்கள் தீர்மானிக்கப்படாத மிகப்பெரிய தொன்மை வாய்ந்த சிலைகள், இந்த கோயிலை சார்ந்த பல சிலைகள் இப்பொழுதும் இந்த அறநிலையத்துறையால் பராமரிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் இந்த சிவாலயம் இப்ப சமீப காலத்திலேதான் இந்த ஆலயம்
லிங்கம் இப்ப அமைக்கப்பட்டது. ஆனால் இதில் இருக்கக்கூடிய அந்த லிங்கம் பல நூறு ஆண்டுகளுக்கு முன் பழமை வாய்ந்த லிங்கம். அந்த லிங்கத்தை இப்போது ஊர் மக்களோடு சேர்ந்து அதை இப்பொழுதுதான் வழிபாட்டு தலத்திற்கு ஒரு சிறிய கோயில் அமைத்து அதை பயன்படுத்தி வருகின்றோம். ஆனால் இது பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் முகலாயர்களால் அழிக்கப்பட்ட அந்த கோயிலுடைய தடயமாக எச்சமாக அதை அந்த சிங்கம் அந்த லிங்கம் இங்கே எங்களுடைய மூதாதையர்களால் கொண்டு வந்து ஒரு அரச மரத்தினுடைய நிலையிலேயே அதை வைத்திருந்தார்கள். அதை இப்ப சமீப காலத்தில் தான் நாங்கள் எடுத்து அதை கோயிலாக அமைத்து இப்ப வழிபாட்டு தலத்திற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக எங்களுடைய மூதாதையர்கள் இப்பொழுது மிகப்பெரிய அகழ்வாய்வின் பெருமை, தமிழருடைய பெருமை, இப்படி எத்தனையோ சான்றுகளை அடக்கிய இந்த கீழடி அகழ்வாய்வு என்று சொல்லுகின்ற அந்த அகழ்வாய்வினுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய திருவோணம் என்று சொல்லுகின்ற ஊர்தான் இந்த மக்களுடைய பூர்வீக ஊர். அவர்கள் அந்த காலத்தில் ஏற்பட்ட இயற்கை பேரிடர்களால் ஏதோ ஒரு காரணத்தால் தன்னுடைய பரிவாரங்களுடன் தன்னுடைய வேலையாட்களுடன் தன்னுடைய சார்ந்தர்களுடன் ஒரு பெரிய குடி ஒரு சிற்றரசு நிலையில் இருக்கக்கூடிய அந்த மன்னனின் வாரிசுரிமை போரின் காரணமாக ஏற்பட்ட நெருக்கடியின் காரணமாக அங்கிருந்து தெற்கிருந்து இடம்பெயர்ந்தவர்கள். ஆகினால்தான் எங்களுக்கு அந்த காலத்திலேயே வந்து இங்க இருக்கக்கூடிய வயதிலம் பெற்ற தலைமையகமாக கொண்ட ஆண்ட மன்னர்களால் அன்று எங்க அந்த ஏரிக்கு தண்ணீர் கொண்டு வர வேண்டும் என்று அந்த மன்னர்களால் நிர்பந்திக்கப்பட்ட போது இந்த ஊரை சேர்ந்த பெரியவர்கள் அங்க இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு நீர்நிலைகளை வெட்டி கொண்டு வந்து நீர்நிலைகளை செய்து கொடுத்தமைக்காக அன்று இவருடைய பூர்வீகத்தை அறிந்து அதற்கான செப்பு பட்டயமாக தென்னவர் ராயர் என்கின்ற ஒரு பட்டயத்தையும் காலத்திலே வழங்கப்பட்டு அது எங்களுடைய மூவாதிரிகளால் பயன்படுத்தப்பட்ட என்று சமீப காலங்களில் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன் அந்த செப்பு பட்டயம் 30 வராகனுக்கு அது அடைமானம் வைக்கப்பட்டதாக என்கின்ற செய்தியும் செய்தியாக நாங்கள் கேட்டறிந்தது. இப்படி பல வரலாறுகளும் உண்மையும் நிறைந்த இந்த கோயில், இதை அடுத்து வெங்கலத்தாலான தேர், அந்த தேர் நீங்கள் ஊருடைய ஐயனார் கோயிலுக்கு சொந்தமான தேர். இப்படி மிகப்பெரிய ஒரு வரலாற்றை உள்ளடக்கிய ஒரு ஆலயம். அந்த சமீப காலங்களிலே கூட நான் அந்த தேர் பற்றிய ஆய்வுகளை மேற்கொண்ட பொழுது அது வில்லியநல்லூர் செட்டியார் என்று சொல்லுகின்ற குளஞ்சாவடி பகுதியிலே இங்க இருக்கக்கூடிய சத்திரங்களுக்கும் இங்க இருக்கக்கூடிய குளஞ்சாவடி பகுதியில் இருந்த அந்த செட்டியார் இடத்திலே தான் அந்த தேர் அந்த காலத்திலே ஏதோ ஒரு காரணத்திற்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த தேர் இப்பொழுது பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய வில்லியநல்லூர் செட்டியார் இடத்திலே இருப்பதாகவும் அந்த செப்பு பட்டயமும் இந்த பாண்டிச்சேரி வில்லியநல்லூர் செட்டியார் இடத்திலே இருப்பதாகவும் எங்களுக்கு நம்ப தகுந்த செய்திகள் எங்களுடைய மூதாதையர்களால் எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்படி பல வரலாற்று பெருமைகளுக்குரிய ஒரு சிவாலயம், சிதம்பரத்திற்கு விட 6 கால பூஜையும் பல கட்டமைப்புகளுடன் கூடிய மிகப்பெரிய ஆலயமாக இந்த ஆலயம் முற்காலத்திலே திகழ்ந்திருக்கின்றது. இதிலிருந்து எடுத்துச் செல்லப்பட்ட தளவாடங்களை கொண்டு இதில் இருக்கக்கூடிய கோயிலுக்கு பயன்படுத்தக்கூடிய தூண்களையும் கற்களையும் அதில் இருக்கக்கூடிய மதில் சோழிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட பொருட்களை கொண்டு பல கோயில்களை கட்டியிருக்கின்றார்கள். சிலம்பிநாதன்பேட்டையில் இருக்கக்கூடிய கோயில் இங்கிருந்து எடுத்து செல்லப்பட்ட கற்களால் கட்டப்பட்டது என்றும், அதே போன்று பண்ருட்டியில் இருக்கக்கூடிய வரதராஜ பெருமாள் கோயிலினுடைய கல்வெட்டுகளிலே இது புலியூர் மானியதாரிகளாலும் அங்க இருக்கக்கூடிய அந்த ஊர் மக்களால் அவர்களிடத்திலே பேசி கொண்டு வந்து இங்க கட்டிய ஆலயம் என்று கல்வெட்டுகளிலே பல நூறாண்டுகளுக்கு முன் குறிப்பிடப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டுகள் அந்த கோயிலில் இன்றும் இருக்கின்றது. இதை போன்று இந்த கோயிலுடைய தொன்மை வாய்ந்த வரலாறை அறிய வேண்டும் என்று சொன்னால் இந்த பகுதியில் மிகப்பெரிய அகழ்வாய்வு, இந்த கோயில் இருந்ததற்கான அந்த தடயங்களை நாம் தொடர்ச்சியாக அகழ்வாய்வு செய்து பார்க்கின்ற பொழுதுதான் அதனுடைய உண்மை நிலை தெரிய வரும். பல அடிக்கு கீழே கிட்டத்தட்ட ஒரு 30-40 அடிக்கு கீழே மிகப்பெரிய சுற்றுமதில் சுவர் இருப்பதாக இப்பொழுதும் எங்களுடைய ஊரில் இருக்கக்கூடியவர்கள் ஏதாவது அவருடைய வயல்காட்டிலே வேலை செய்கின்ற போது அங்க சுட்ட செங்கற்களால் பயன்படுத்தப்பட்ட சுற்றுமதில் இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போன்று மண்ணிலே ஏதாவது மாசு வைக்கின்ற போது, களை வெட்டுகின்ற போது, கடலை போடுகின்ற போது சிறு சிறு நாணயங்கள், சிறு சிறு தங்கத்தாலான அணிகலன்கள் கிடைக்கின்றது. ஆனால் அவர்கள் எல்லாம் கிடைத்தது போது வந்து எடுத்துக்கொண்டு போயிட்டு ஓடி வச்சுக்கிறாங்க, வெளியில சொல்ல மாட்டாங்க. அதே மாதிரி அம்மி, நிறைய விளக்கு, அகல் விளக்கு வந்து ஒரு குவார்ட்ஸ் போன்ற ஒரு கல்லால் அகல் விளக்கு அந்த காலத்திலே பல 100 ஆண்டுகளுக்கு முன் அந்த விளக்கு வந்து முழுக்க குவார்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய கிரானைட், இப்ப நம்ம சொல்றோம் கிரானைட் கல் போன்ற ஒரு கல்லால் ஒரு அகல் விளக்கு கண்டெடுக்கப்பட்டு அந்த கோயில் இருந்த அந்த பழைய இடத்தில் இன்றும் அந்த அகல் விளக்கு இருக்கின்றது. இந்த பழைய கோயில் இருந்த இடத்தை நம்ம வந்து ஆய்வு செய்தோம்னா அங்க மிகப்பெரிய பொக்கிஷங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு.
இந்த மாதிரி நிறைய அந்த ஏன்னா அது யாருமே இப்ப வந்து அதை வச்சவங்க யாரும் கிடையாது. அதுக்கு பிற்பாடு ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க குழி தோண்டு போய் இந்த சிலைகள்லாம் கிடைச்சிருக்கு. ஒரு பகுதியில இருந்து கிடைச்ச சிலைகள் தான் இது. அது காலப்போக்கில் அப்புறம் திரும்பி போய் மாறி மாறி வந்து அது பல சிலைகள் காணா போய் இப்ப வந்து கொஞ்சம் சிலைகள் இருக்கு. அப்படி வந்து அதை முழுமையா அகழ்வாய்வு செய்கின்ற போதுதான் அதனுடைய உண்மையான வரலாறுகளும் அதனுடைய மிச்சம் இருக்கக்கூடிய எச்சங்கள் மற்றபடியான விஷயங்கள் வந்து தெரிய வரும். இதை வந்து உடனடியாக நம்ம வந்து அரசு வந்து தொல்லியல் துறைக்கு தெரியப்படுத்தி நம்ம தமிழக அரசாங்கம் உடனடியாக கள ஆய்வு செய்கின்ற போது நிறைய வரலாறுகள் புதிய வரலாறுகள் இதன் மூலமாக கிடைக்கும் என்பது உண்மை. நன்றி, வணக்கம்.